ஹாய், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன விலாக், அதுவும் முக்கியமான விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் சிறுவாபுரி கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த பிளான் நாங்கள் நிறைய தடவை பிளான் பண்ணுவோம். கோவிலுக்கு போகணும், போயிட்டு வரணும், போயிட்டு முருகரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பிளான் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல் நாங்கள் எப்படியாவது கேன்சல் ஆகிடும். நாங்களும் எத்தனோ டைம் முடிவு பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களால் போகவே முடியல. பார்த்திங்களா, நம்ம மனசு வச்சாலாம் போக முடியாது, அவர் மனசு வைக்கணும், அப்போ தான் நம்மளால் போக முடியும்ன்ட்டு. அது என்னவோ உண்மை தான். இந்த எங்களோட விஷயத்தில் அப்படி தான் நடந்துச்சு. நாங்கள் போகணுன்னு நினைக்கும் போதெல்லாம் எங்களால் போக முடியல. கடைசியாக அவர் எங்களை மனசு வச்சுருந்தாரு போல் நாங்கள் வரணுன்ட்டு. சடனாக பிளான் பண்ணி சடனாக கிளம்புனது தான் இந்த ட்ரிப்பு எங்களுக்கு. ஸோ காலையிலேயே நான் எந்திரிச்சிட்டு சிம்பிளாக சாமிக்கு பூஜை மட்டும் பண்ணிவிட்டு விளக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம கிளம்பலான்ட்டு நான் முன்னாடியே எந்திரிச்சு பூஜைக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி 2 வீலரெல்லாம் போல் பஸ்ஸில் தான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கிறதுனால மார்னிங் சீக்கிரமாக போகிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும். காற்று ரொம்பவும் வேகமாக அடிக்கிறதுனால 2 வீலரில் வேண்டாம், நம்ம பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் கிளம்பணும். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான், என் ஹஸ்பண்டோட அண்ணா, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க, என்னுடைய பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம். நாங்கள் கொளத்தூரில் இருக்கோம், சென்னை கொளத்தூரில். இங்கேருந்து எங்களுக்கு போகணுன்னா நாங்கள் 2 பஸ் மாறி போகணும். ஆனால் காலையில் காலியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் மார்னிங் போகும்போது பஸ்ஸில் போயிட்டோன்னா வரும்போது கூட கேப் புக் பண்ணிவிட்டு வந்துடலான்ற முடிவு பண்ணிவிட்டு தான் கிளம்பணும். இவ்வளோதான். காலையில் மார்னிங் பூஜை முடித்தாச்சு. எங்கள் சூப்பர் ஸ்டாரை நாங்கள் பார்க்க கிளம்பிட்டோம். குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போனதுனால நான் வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. சில கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. நிம்மதியாக போயிட்டு எங்களுடைய சூப்பர் ஸ்டாரை தரிசனம் பண்ணிவிட்டு மனநிறைவோடு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். Thanks for watching. Bye.